ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவ் டு ஹப். இன்றைக்கி நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எப்படி ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குலாம் இது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். ஸோ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதில் ப்ளே கிரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் சைடில் மாடல் ஏஜென்ட்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம மாடல்ஸ் தான் கிளிக் பண்ணணும். அதில் ஸ்பீச் அண்ட் மியூசிக் செக்ஷன் தான் நம்ம ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதில் 3 ப்ரிவியூ இருக்கும். அது லாஸ்ட் ஒன் வந்து பெய்டு, ஃபஸ்ட் 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் செகண்ட் ஒன் தான் நம்ம வந்து ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ஜெமினி 3.1 ஃப்ளாஷ் டிடிஎஸ் ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் நியூவாக வந்து சீன் கான்டெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு டர்ன் டெக்ஸ்ட் இன்டு நேச்சுரல் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சீன், சாம்பிள், கான்டெக்ஸ்ட், அப்புறம் வந்து ஸ்பீச் பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எதுக்கு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சீன் கான்டெக்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக நான் ஒரு சீன் கொடுத்து உங்களுக்கு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி சீன் கொடுக்குறேன்னா, ஒரு யூடியூப் கிரியேட்டர் வந்து டுட்டோரியல் கண்டென்ட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சீன் கொடுக்குறேன். கான்டெக்ஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். சாம்பிள் கான்டெக்ஸ்ட் லைக் கான்டெக்ஸ்ட்னால் இந்த ஸ்பீச் வந்து எங்கே யூஸ் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி நான் ஒரு சாம்பிள் கான்டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீச் பிளாக், இதுதான் மெயினான விஷயம். இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் ஆக்சுவல் ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இது பண்ணால், நார்மலாக தங்கிலீஷ் எது எந்த லாங்குவேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் அந்த ப்ராக்கெட்டில் இருக்க பாருங்கள், ஃப்ரெண்ட்லி, என்தூசியாஸ்டிக், ஹெல்ப்ஃபுல், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டோனில் வேணுனாலும் அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்து அந்த வேர்டை கொடுங்க. அப்போ தான் வந்து அது அந்த மாதிரி கொடுக்கும். எக்ஸாம்பிளாக நான் இங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராக்கெட்டில் எனக்கு அந்த டோன் மாதிரி, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்லியாக, ஹெல்ப்ஃபுல்லாக, எக்ஸைட்டடாக அந்த மாதிரி டோனில் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் அதை மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்ட்டு. உங்களுக்கு 2வது ஸ்பீக்கர் வேணும்னா அல்லது ஸ்பீச் பிளாக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணும், லைக் ஃபீமேலா, மேலா, அந்த மாதிரி வேணுமா, யாரோட வாய்ஸ் வேணும், நீங்கள் மாடல் செட்டிங்ஸ், அந்த ஸ்பீக்கர் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நிறைய வாய்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இதுன்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெண்ட்லின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாய்ஸ் வந்து வருது. சர்ச் வாய்ஸஸில் நீங்கள் எந்த மாதிரி டோனில் வேணும்னாலும் அது சர்ச் பண்ண கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து வேறு ஒரு வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நேச்சுரலாக வந்து அவுட்புட் வேணும்னா பங்க்சுவேஷன்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். லைக் கமா, ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க் எல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரன் கண்ட்ரோல் கொடுத்தா அந்த வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்னால் கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் மாதிரியே தெரியாது, ஹியூமன் மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வாய்ஸை கேட்கலாம். Hey guys, welcome to How to Hub. இந்த சேனல்ல AI டூல்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஹேக்கத்தான்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், வெப்சைட்ஸ், டெக் டிப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸை சிம்பிளா புரியற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல டெக் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை மிஸ் பண்ணாம நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர் வித் ஹவ் டு ஹப். ஸோ இது வந்து ஏஐ வாய்ஸ் மாதிரியே தெரில, ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அது டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபைல்ஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் யூடியூப் வீடியோ இல்லை உங்களோட ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் ஓவருக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மானிட்டைசேஷனுக்கும் வந்து அப்ளிகபிள் தான். ஆனால் நீங்கள் வந்து ஏஐ யூஸ்னு அல்டர் கண்டென்ட்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.